ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து சட்னி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வானல்லே ஒரு 5 மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அது சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சு பல்லு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. நம்ம ஃபேனில் வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.